பட்டிகளை வந்து கொண்டு போய் கொண்டு வைக்கணும் பாருங்கள். பட்டியலை 2 பட்டி கொண்டு போயினோம், பெரிய பட்டி. மிச்சம் வந்து 3 பட்டி கொண்டு போயினோம் பாருங்கள். 3 பெரிய பட்டி கொண்டு போயினோம். அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கு எங்கே நிற்கணும்னு சொல்லிட்டு நாள் வந்து இன்றைக்கு கிளிநொச்சியில் நிற்கிறான் வந்து கிளிநொச்சிக்கு ஏன் வந்தனான்னு சொல்லிட்டு நாள் வந்து நானும் இன்றைக்கு ஒரு போட்டு போடுறது தான் வந்து நான் வந்து என்னுடைய பார்க்க வந்து நான் செலுத்திட்டேன். அதே மாதிரி வந்து நீங்களும் செலுத்திருப்பீங்கள நம்புறன் வந்து இன்றைக்கு வந்து கிளிநொச்சி மாவட்டத்துக்கான தேர்தல்கள் நடைபெற்று முடிவடைஞ்சிருக்கின்றன. அதே போல் வந்து இன்றைக்கு வந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து இந்த வாக்குச்சாவடிகள் இந்த வந்து வாக்குப்பட்டிகள் வந்து கிளிநொச்சி பழைய கச்சேரிக்கு வந்து வரப்போகுது. அங்கே என்னென்ன விஷயங்கள் நடக்குது, எப்படியான பட்டியல் வருது, எப்படி கொண்டு வரணும், அங்கே என்னென்ன விஷயங்கள் நடக்குதுன்ற விஷயங்கள் அனைத்தையும் வந்து நான் பதிவிட போகிறேன். மற்றும் முதலாக எனது காணொலியை பார்ப்பவர்கள் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காணொலியை பாருங்கள். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். பாருங்கள் வந்து வாக்குப்பட்டியல் வந்து கொண்டு இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், இதில் வந்து கொண்டு இருக்குது. இந்த 2 பஸ் வந்துருக்கு பாருங்கள். கிட்ட போய் பார்ப்போம் பாருங்கள். இதில் ஒரு வாக்குப்பட்டி வந்துருக்குது, அங்கால ஒன்று வந்துருக்குது. பாருங்க, எல்லாம் போலீஸ் பாதுகாப்பு, எஸ்டிஎஃப் பாதுகாப்போடு தான் இந்த பட்டியல் வந்து கொண்டிருக்குது. பெரும்பாலும் வந்து நான் நினைக்கிறேன் ஏனைய தொகுதிகளுக்கு, அதாவது கிளிநொச்சி மாவட்டத்துக்கு ஏனைய தொகுதிகளுக்குரிய வாக்குப்பட்டியல் தான் இப்போ வந்து கொண்டிருக்குது. இதில் போகிறவையை வந்து இந்த வாக்குன்ற பணிகளில் வந்து ஈடுபடுறவை என்று நினைக்கிறேன். முன்னுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்க, அந்த பாதையை வந்து பிளாக் பண்ணிட்டு இருக்குது. ஃபுல்லாகவே போலீஸ் பாதுகாப்போடு தான் வருது பாருங்கள். இந்த இதில் ஒரு பஸ் ஒன்று வருது பாருங்கள். இதுவும் வந்து வாக்குப்பட்டியலோடு தான் வருது. வாக்குப்பட்டியல் வர்றதுக்காக திரும்ப ஒரு பாதையை வந்து டிஸ்கஸ் பண்ணி வச்சிருக்கணும். அந்த பாதையால் வந்து இந்த வாக்குப்பட்டிகள் எல்லாம் வந்து கொண்டு இருக்குது பார்த்தீங்களா. ஸ்ரீலங்கன் போலீஸ் வருது பாருங்கள். இந்த அடுத்த வாகனம் வருது பாருங்க. இதில் ஒரு அண்ணா வந்து பாருங்க போக்கி டோக்கில் காய்ச்சி கொண்டிருக்கிற ஒரு அண்ணன் வர்றார். இந்த அடுத்த வந்து B606 ஒரு பஸ் வந்து வருது. அது ஒரு வாக்குப்பட்டியோட தான் வருது. அந்த பஸ் முன்னே போகுது, அது இறக்கிட்டு பாருங்க. இங்கே பாருங்க, இடத்த பாருங்க, வாக்குப்பட்டி கொண்டு போயினோம் பார்த்தீங்களா. தேர்தல்கள் மிகவும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்குது பாருங்க. இது வந்து தேர்தல்கள் கடமைக்குன்னு சொல்லி ஒரு வாகனம் ஒன்று நிற்குது பார்த்தீங்களா. வாக்குப்பட்டிகள் வந்து இறக்கி கொண்டு நிற்கிறார்கள் பார்த்தீங்களா. வாக்குப்பட்டியில் வந்து இறக்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த பாருங்கள், வாக்குப்பட்டி இறக்கப்படுது பாருங்கள். இராணுவத்தினர் எல்லாம், போலீஸார் இராணுவம் எல்லாம் பாருங்கள் பாதுகாப்பில் நிற்கி நம்ம வந்து பாருங்கள். இன்னொரு பஸ் வந்துட்டுது பாருங்கள். இதுலேருந்து இறக்க போய் நம்ம வாக்குப்பட்டியை பாருங்கள். பார்த்தீங்களா, வாக்குப்பட்டி இறக்கப்படுது. இந்த இறக்கிட்டோம். அடுத்த வாக்குப்பட்டி வாக்கினோம் பார்த்தீங்களா. ரைட், எல்லாம் இறக்கிட்டோம், போய் கொண்டிருக்கணும். இதில் பாருங்கள் 2 பஸ் வருது. இங்கே ஒன்று போகுது, இன்னொரு பஸ் வருகுது பார்த்தீங்களா. அடுத்த பஸ் வருகுது. இது வந்து B03 பார்த்தீங்களா. அடுத்த பஸ் வந்து நிற்குது. இன்னும் ஒரு பஸ் வந்து போயிட்டுது. பாருங்கள், எல்லாம் இறக்கி நிற்கிறாங்க. அது வந்து அந்த பெட்டிக்குள்ளே போட இல்லாத மேல்மிச்சமானதான் வந்து அந்த அப்படியான பேக்குகளை வந்து கொண்டு போய் கொண்டிருக்கேன் பாருங்கள். ரைட், அடுத்த பஸ் வந்துட்டு கிட்ட வந்துட்டு பாருங்கள்.
வந்தோடனே மிகவும் ஒரு பரபரப்பாக தான் வந்து இந்த விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கு பாருங்கள். பழைய கச்சேரிக்கு முன்னுக்கு வந்து மிகவும் ஒரு பரபரப்பாக நடந்து கொண்டிருக்கு பாருங்கள். இதில் தான் வந்து வாக்குப்பட்டிகள் வந்து வாக்குச்சாவடியிலேருந்து வந்து வாக்குப்பட்டிகள் வந்து கொண்டு இருக்குது பாருங்கள். எத்தனை போலீஸ் இராணுவத்தினர் வந்து பாதுகாப்பில் நிற்கணும் வந்து இப்போ பார்த்தீங்களா அதில் முன்னுக்கு பாருங்கள் எவ்வளோ பேர் நிற்கணும் வந்து இப்போ பாருங்கள். இதில் தான் வந்து பட்டிகளை உள்ளுக்க கொண்டு போய் கொண்டிருக்கணும். பாருங்கள் அடுத்த பஸ் வருது, அது வந்து இறக்கிட்டுது பாருங்கள். மற்ற பஸ் வருது முன்னுட்டும் பாருங்கள். உள்ளுக்குள்ளே வந்து கொண்டு போய் கொண்டிருக்கணும் பாருங்கள் பட்டியலை பாருங்கள். இந்த பாருங்க அடுத்த பட்டி வந்து வரைக்கும் கொண்டு போய் கொண்டிருக்கணும் பாருங்கள். பாருங்கள் இந்த 2 பட்டி கொண்டு போயினோம் பெரிய பட்டி, மிச்சம் வந்து 3 பட்டி கொண்டு போயினோம் பாருங்கள். 3 பெரிய பட்டி கொண்டு போயினோம். மற்றெல்லாம் அந்த சின்ன சின்ன பேக்குகளுக்கு வந்து அந்த அதுக்குள்ளே போட்டு இடமில்லாத வந்து அந்த வெள்ளை கலர் பேக்குகளை கொண்டு போய் கொண்டிருக்கணும் பாருங்கள். நேராக அப்படியே போயினோம் பாருங்கள். எவ்வளோ பாதுகாப்போட இந்த விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கோண்டு. இதை பாருங்கள் அடுத்த பட்டி வரும், 4வது பட்டி போகுது பாருங்கள். அப்படியே ஃபுல்லாக பரபரப்பாக இருக்குது பாருங்கள். ஃபுல்லாகவே அந்த தேர்தலுக்கான அந்த பார்க்கன்றதுக்கு கொஞ்சம் ஆக்கள் போய்க்கொண்டிருக்கிற வந்து இங்கே பாருங்கள். க்ரௌட்டில் பாருங்கள் அப்படி இருக்குதாண்டு. அதாவது கிளிநொச்சி டவுன் வந்து சும்மா வெறும் பரபரப்பாக தான் நடந்து கொண்டு இருக்கு பாருங்கள். இல்லை பார்த்தீங்களா முன்னுக்கு வந்து நிறைய பஸ்ஸுகள் அடிக்கிருக்கு பார்த்தீங்களா. இந்த பாருங்க உள்ளுக்க வந்து அறிவிச்சு கொண்டிருக்கணும். இத்தனை பஸ்ஸுகள் வந்துருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 15-20 பஸ்ஸுக்கு மேலே முதல்ல போயிட்டுது. இன்னும் நிறைய பஸ்ஸுகள் வந்து வந்துருக்கு பாருங்கள்.